வாடி துன்பமிகு உடன்று பிறர் வாட பல கதைகள் செய்து கூடி இன பருவம் எய்தி கொடும் ஊற்றுகளுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நாமும் வீழ்வோம் என்று நினைத்தீரோம். இறைபறித்து களை ஒடுக்கி மலை நடுவில் நீர் திருப்பி தலை முழுதும் மயிலகலும் வரையாமல் உயிர் கொடுத்தும் 250 வருடங்கள் இருந்தவர்கள் இருக்கும் இந்த இழிவு நிலை மாற்றி தன்னிகர் அற்ற தவ புதல்வர்களாய் எண்ணி எண்ணி இயல்பு மாற்ற சபலம் பூண்டு எடுத்து வைக்கும் புரட்சி படிகளின் துவக்க படிகளாய் இவ்விழாவை கருதுகிறோம். விலை மதிப்பற்ற விருட்சங்களின் விதைகளை மணல் தரங்களில் புதைத்து கலை போற்றும் வல்லுநர்களை களை எடுக்க நினைத்து புல்லட் வேகத்தில் ஓடும் உலகின் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருப்பது நியாயமில்லை எனும் உண்மையை உணர்ந்து புல்லட் வேகத்தில் ஓடும் உலகின் ஒரு பகுதியில் நின்று புலம்பிக் கொண்டிருப்பது நியாயமில்லை எனும் உண்மையை உணர்ந்து புரட்சி வேள்வியை தொடங்கி வைத்திருக்கிறது பவர் கூட்டமைப்பு என்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். 1815ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கிலேய ஆளுநர்களும் சேர்ந்து மலையக பிரதேசங்களில் பெருந்தோட்ட பயிர் செய்கையை மேற்கொள்ள மனித வளம் கிடைக்கப் பெறாத சூழ்நிலையில் இந்திய வருகையை பயன்படுத்தி அழைத்து வரப்பட்ட இனமே மலையக தமிழினம். இவ்வண்ணம் கொத்தடிமை கூலிகளாக அழைத்து வரப்பட்ட மலையக தமிழ் இனம் இந்த ஆண்டோடு தனது 200 வருடத்தை பூர்த்தி செய்கிறது என்பது வியப்பாகும். உலகின் நூற்றுக்கணக்கான அடிமை சமூகங்கள் காலத்தின் கொடூரத்தை தாங்க இயலாத இருந்த இடம் தெரியாது மறைந்தே போயுள்ள வரலாற்று பகுதியில் லட்சக்கணக்கான இன்னல்களையும் எண்ணற்ற வெளிப்படையான புறக்கணிப்புகளையும் தாங்கி அழைத்து வந்தவர்களின் விசுவாசத்தை நிலைநிறுத்தி பரம்பரையாக காடுகளிலும் மலைகளிலும் வாழும் இந்த 200 வருட வாழ்வை எங்கனம் வர்ணிப்பது எவ்வளவு விமர்சிப்பது என்றறியோம். இது நியாயமான விசுவாசமா அல்லது திட்டமிட்ட அடக்குமுறையா இல்லை சிறகுடிந்த பறவைகளின் இயலாமையா என்பதையும் நாம் அறியோம். தேசிய நீரோட்டத்தில் தாமரை இலைகளில் ஒட்டிய துளிகளாய் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அரச அங்கீகாரத்தின் பலன்களாய் ஒரு சில கொங்கிரீட் பாதைகளும் கோவில் நிதிகளும் மாத்திரமே நாம் அனுபவித்தது எனும் விடயத்தை எதிரோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். மலையகத்தை தலை நிறுத்தவோ மாற்று சமூகங்களின் வேகத்தோடு நம்மை இணைத்து விடவோ பொது அரச நிர்வாக கட்டமைப்பில் நம்மையும் கோர்த்து அழகு பார்க்கவோ தேசிய விளையாட்டு கலை பண்பாட்டின் முயற்சியில் மலையக சமுதாயமும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் எனும் எண்ணமோ தீராத வெறியோ கொண்ட தலைவர்களை அரிதாக பார்ப்பதில் வெளிப்படையாக வேதனை கொள்கிறோம். இப்படி குறைகளை பாடி பாடி அழுது போய்விட்டது. புரட்சி கவிதைகளையும் ஆய்வு நூல்களையும் செய்து பலனற்று ஜீவனன்று கிடைக்கிறது மலையம் சமுதாயங்களை. ஆனாலும் எமது தேவையும் வெறியும் உலக சமுதாயங்களை கற்று தெரிந்து கொண்ட பாடமும் இணைந்து பின்னடைவின் காரணம் தேடி தூக்கத்தை இழக்கின்றோம். எங்கள் இழிவுக்கு அடித்தளம் இட்ட ஆதிக்க வெறியர்களின் விலாசம் தேடி அலைகின்றோம். 200 வருட சரித்திரத்தின் இழிக்கை நீக்கி இயலாமை போக்கி மாறுபட்ட சமூகமாக எழுந்து நிற்க துடிக்கின்றோம். என் வார்த்தைகளை செறிப்படுத்தும் நேசமிக்க சபையோர்களே, இது எனக்கு தனிப்பட்ட கருத்தல்ல. ஒட்டுமொத்த மலையக இளைஞர்களின் ரத்தத்தில் கலந்து தினம் தினம் வியர்வையாய் வெளியில் குதிக்கும் வெறித்தனத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மலையகமும் புது பொலிவோடு உயர்வடைய வேண்டும் என்பதே என்னுடைய தீராத தவம். இதனை அரசாங்கம் தந்திருக்கும் அமைச்சு பதவிகளில் அமர்ந்திருக்கும் நமது தலைவர்களின் தலையில் மாத்திரமே சுமத்திவிட்டு நாம் விமர்சனம் மாத்திரமே செய்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பகுத்து அதற்காக செயற்பட்டு நம் தமிழ் தலைவர்களையும் பலப்படுத்தி மாறுபட்ட உணர்வுகளுக்கு உயிரூட்டுவோம். லயங்கள் உடைக்கப்படுவதுதான் நமது மாற்றம் என நாம் கருதவில்லை. லயங்கள் உடைக்கப்படுவதுதான் நமது மாற்றம் என நாம் கருதவில்லை. கூட்டு ஒப்பந்தம் நியாயமாக நடைபெறுவதுதான் நல்லாட்சி என நாம் உறுதி கொள்ளப் போவதில்லை. தோட்ட பாதைகள் கொண்டு
மலையக பாடசாலைகளுக்கு புதிய கட்டிடங்கள் திறக்கப்படுவதுதான் நம் கல்வியின் உயர்வு என கவிதை எழுத முனைவதில்லை. மலைகளில் வேலை செய்பவர்கள் தான் அமைச்சர்களாக மந்திரியாக வர வேண்டும் என புதுக்கவிதை சொல்லப் போவதும் இல்லை. அப்படியாயின் என்னதான் வேண்டும் என நீ கேட்பது புரிகிறது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட தோட்ட பிரதேசங்களில் பெரும்பாலானவை இன்னும் அரச பொது நிர்வாக கட்டமைப்புக்குள் உள்ளூராட்சி சேவைக்குள் சேர்க்கப்படாததாக காணப்படுகிறது. கூடிய விரைவில் சகல தோட்டங்களும் இந்த உள்ளூராட்சி சேவைக்கு நெருங்க வேண்டும். தோட்ட பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை கொடுத்து அதிபர்களை ஆராய்ந்து கல்வியின் ஆரம்பத்தை சரிவர தீர்மானித்து கல்வியை வெறுப்பதற்கும் வகையில் செயற்படும் ஆசிரியர்களை வழிநிறுத்தி மலையக மாணவர்களை சக்தி மிக்க விதைகளாய் வெறுமூட்ட வேண்டும். விளையாட்டு திறமைக்கே இயல்பாய் உடல்வாக படைத்தவர்களாய் படைக்கப்பட்டிருக்கும் உழைக்கும் வர்க்க சந்ததியின் ரத்தங்களாக பயிற்சிகளுக்கு எம்முடைய மலையக விளையாட்டு வீரர்களை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பிரகாசிக்க போதிய அளவில் ஊக்கமளித்து வெற்றி சமுதாயமாய் மாற்ற திடசங்கல்பம் கூற வேண்டும். மாற்றத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மலையக மாணவர்களை மூளை செலவை செய்து புதியதொரு புறநானூறு படைக்க தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். அரசியலின் தெளிவை கற்பித்தல் மூலம் உணர வைக்க வேண்டும். அழிந்து போன மலையக விவசாயத்தை மீள்சுடரேற்றி சுய பொருளாதார வெற்றிக்கு வழிகாட்ட வேண்டும். நகரத்திலேயே தங்கிவிட்ட கிராமிய வங்கிகளையும் கூட்டுறவு தாவரங்களையும் கொள்கை திட்ட வரை கொண்டு செய்து தெளிவுபடுத்தி தோட்டங்களுக்குள் அழைக்க வேண்டும். வேலை வாய்ப்பில்லை, அரசாங்க தொழிலில்லை என புலம்பி தலைநகரை தடுமாறி உயிர் காக்கும் லட்சக்கணக்கான மலையக இளைஞர் யுவதிகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவி வேலை வாய்ப்பு அளிக்க ஒன்று சேர்க்க வேண்டும். இப்படி ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் உண்டு. இவை யாவையும் எடுத்த எடுப்பிலேயே செய்து நாளைக்கே மலையகத்தை மாற்றிவிடலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. 20 வருடங்களுக்கு முன்பு லீக்வேலின் எண்ணத்தில் சிங்கப்பூரின் புரட்சி இப்படித்தான் இருந்திருக்கும் மாறவில்லையா? வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகள் இந்த சுதந்திர நாட்டை எண்ணித்தான் பார்த்திருக்குமா? மாறவில்லையா? பிளவுபட்ட மக்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு நாடு மிக குறுகிய காலத்தில் உலகத்தின் உயர்ந்த குடியரசாக, அமெரிக்க குடியரசாக, வல்லரசாக முடியும் எனத்தான் நினைத்திருக்குமா? ஆகவில்லையா? புரட்சி தொடங்கி மாற்றம் நிச்சயம் என்பதற்கு நம் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலே மிகப்பெரிய உதாரணமாகும் தோழர்களே, மக்களை. ஆகவே நம்மிடம் மறைந்த திறமைகளை வெளிக்கொண்டு உலகிற்கு காட்டி இந்த மாற்றத்திற்கு முக்கியத்துவமாக நாம் கருதும் பல விடயங்களில் முதலாவது விடயமாக திறமைமிக்க அறிவுபூர்வமான மலையக சமூகத்தை ஒன்றிணைத்தலை. இன்று விருதுக்கு தெளிவாக இருக்கும் மலையகத்தை சேர்ந்த 60 வீரர்களுமே தேசிய அளவில் மலையகத்தை அழைத்து சென்ற பெருமைக்குரியவர்கள். இது 60 வீரர்கள் மாத்திரமல்ல, எம்மால் ஒரு மாத காலத்திற்குள் தேடப்பட்ட வெறும் 60 வீரர்களை இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் எம்முள் ஒளிந்து மறைத்து நிற்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் வழங்கும் இந்த பதக்கமும் பரிசுகளும் புதிதான ஒன்று அல்ல. நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வாங்கி குவித்து வைத்திருக்கும் இவர்களுக்கு மீண்டும் ஒரு பதக்கம் எதற்கு? ஆனாலும் உணர்வுமிக்க மக்களை ஒரு சேர இணைத்து மிக சிறந்த அரசியல் தலைவர்களை ஒரு இடத்தில் அமர்த்தி நல்ல சிவில் சமூகங்களின் பார்வையாளர்களுக்கு இந்த தலைசிறந்த வீரர்களை நாம் அறிமுகப்படுத்துவதுதான் எம்முடைய வேலை. இப்பொழுது உண்மையான சேவைக்கு கரம் நீட்டும் ஆர்வமிக்க சபையோர்களே, இவர்களை அடுத்த நகருக்கு என்ன செய்வது என்பது உங்கள் கைகளில். நன்றி கூர்ந்து வருகை தந்த அத்தனை நல்லுள்ளங்களும் சார்பில் நன்றிகளை மாத்திரம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளவில்லை. இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அடுத்த நகருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதற்கான ஒரு திட்டத்தையும் உங்கள் கைகளில் கொடுக்கின்றோம். நன்றி, வணக்கம்.